வெல்கம், வெல் டன். உங்கள் நலம் உங்கள் கையில் சேனல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நான் பேச இருப்பது கேது வைடூரியம் கேட்சை என்ற கல்லை பற்றி இங்கு நான் பேசுகிறேன். ராசிக்கல் வரிசை 8. இப்போ இந்த கேது என்பது வைடூரியம் கல்லு சம்பந்தப்பட்டது. அஸ்வினி, மகம், மூல நட்சத்திரம் உள்ளவர்கள் இந்த கல்லை அணியலாம். தேதி 7, 16, 25 பிறந்தவர்கள் இதை அணியலாம். இதனுடைய அதி தேவதை இஷ்ட தெய்வம் விநாயகர், சண்டிகேஸ்வரர் சாமிகள் ஆவார்கள். திங்கட்கிழமை உகந்த நாள். மிதுன ராசிக்காரர்கள் அணியலாம். ஜாதகத்துல கேது லக்கணத்துல இருந்தாலும் இந்த கல்லை நம்ம வைடூரியம் அணியலாம். இந்திரன் என்ற சாமி இதற்கு வசமாகும். கேது திசை உள்ளவர்கள் இதை அணியலாம். ஓ இசட் என்ற வார்த்தையில் ஆரம்பிக்கின்றவர்களும் இந்த கல்லை அணியலாம். 7 லக்கி நம்பர். திங்கட்கிழமை உகந்த நாள். இந்த கல்லை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதுல பூனைக்கண் வைடூரியம்னு ஒண்ணு இருக்கு. ஒயிட்டா இருக்கும், பூனைக்கண்ணு மாதிரி இருக்கும். இரவுல பாத்தீங்கன்னா பூனைக்கண்ணை பார்த்தா பயமா இருக்கும். அந்த மாதிரி இதுல அமைப்பு இருக்கிறது. இது ஒரே ஒரு கல் உங்ககிட்ட காமிக்கிறேன். இதுல அப்படியே ஒரு வானவில் மாதிரி உங்களுக்கு விழும். இதுதான் ஒரிஜினல் கல். இதுல பல சைஸ் இருக்கு. இங்க எங்க பாரம்பரிய கல்லு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. பாரம்பரியமா எங்களுக்கு குடும்பத்துல உள்ள நாங்க அதை வைர வியாபாரம் பண்றதுனால எங்களுக்கு இதெல்லாம் தெளிவாக அனுபவத்திலே தெரியும் என்று சொல்லி இந்த கேது கல்லு வைடூரியம் அணிந்தால் அறிவு விருத்தியாகும், அபூர்வ சக்தி ஏற்படும், கண் பார்வை தெளிவு பெறும். பல கலர் இதுல இருக்கு. இந்த வானவில் மாரி இந்த கல்ல உடையாரம். அப்படி பார்த்தா சூரியனை வச்சு பாத்தீங்கன்னா சல்லுன்னு அப்படியே கலர் பளிச்சுன்னு தெரியும், பூணூல் மாதிரி வரும். இதுல பல கலர் இருக்கு. ப்ளூ இருக்கு, பிரவுன் கலர் இருக்கு. அதுதான் அதிகமா ஓடும் என்று சொல்லி இந்த ஓப்பன் டைப்ல நீங்க அணிஞ்சீங்கன்னா இது நல்ல ஒரு சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். மேலும் மேலும் விருத்தியாமிஸ்திக்கு ஏற்படும், தோஷங்கள் விலகும் என்று சொல்லி நாகு திசை உள்ளவர்களும் இந்த கல்லை அணியலாம். பி என்று எழுத்து ஆரம்பிப்பவர்களும் இந்த கல்லை அணியலாம். 8ஆம் நம்பர் லக்கி நம்பர் என்று சொல்லி ஓ இசட் என்ற ஆரம்பிக்கிறவங்களும் இந்த கல்லை அணியலாம் என்று சொல்லி 7ஆம் நம்பர் இதுக்கு லக்கியா இருக்கு. கேது திசை பொருளும் இந்த கல்லை அணியலாம் என்று சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கான் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் முன்பு போட்ட வீடியோக்களும் இனி வர இருக்கின்ற வீடியோக்களும் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த கல்லை வாங்கி நீங்க வச்சிருங்க ஒரு கடையில. ஒரு மண்டலம் 48 நாள் கழிச்சு கூட நீங்க கட்டிக்கலாம். இடைஞ்சல் பண்ணலாம் கட்டிக்கலாம். அது ஒரு யோசனை இருக்கு. வெள்ளியிலையும் கட்டிக்கலாம், இல்லாட்டி அந்த கடையில ரிட்டர்ன் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒரு மாதிரி அமையும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.